Finding the correct form of the word. இது OL English Language Paper 2வில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள் ஒன்றாக காணப்படுகின்றது. நமது சேனலில் இந்த கொஸ்டினுக்காக ஒரு வீடியோ சீரிஸ் ஒன்று வரவிருக்கின்றது. So, this is the first video of the series for finding correct form of the words. First of all, forms of a word என்றால் என்னவென்று பார்க்கலாம். குறித்த சில வேர்ட்ஸுக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கலாம். அவற்றை தான் நாம் forms என கூறுவோம். இவை ஒரு சென்டென்ஸில் தேவைக்கு ஏற்றாற்போல் பொருத்தமான வடிவத்தில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு வேர்டின் ஃபார்மை மாற்றுவதில் சஃபிக்ஸஸ், பின்னொட்டுகள் மற்றும் ப்ரிஃபிக்ஸஸ், முன்னொட்டுகள் பெரும் பங்காற்றுகின்றன. முதலில் நாம் சஃபிக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு வேர்டுக்கு பின்னால் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை சேர்த்து புதிய வேர்ட் ஃபார்மை உருவாக்கிக் கொள்ளலாம். வேர்டிற்கு பின்னால் சேர்க்கக்கூடிய இந்த எழுத்துக்களை நாம் சஃபிக்ஸஸ் என கூறலாம். ஃபைண்டிங் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட்ஸ் எனும் கேள்வியானது வேர்ட் கிளாஸை அடிப்படையாக கொண்டுதான் வருகின்றன. அதாவது குறித்த இடைவெளியில் வர வேண்டிய ஒரு வேர்டின் ஃபார்மானது நானாக இருக்க வேண்டுமா அல்லது வேர்பாக இருக்க வேண்டுமா அல்லது அட்ஜெக்டிவாக இருக்க வேண்டுமா என தீர்மானிப்பதாக நமது கேள்வி இருக்கும். குறித்த வகையான சஃபிக்ஸஸ் எந்த வேர்ட் கிளாஸை உருவாக்குகின்றன என நாம் ஞாபகத்தில் வைத்திருந்தோமானால் நமது கேள்வியை அணுகுவது மிகவும் ஈஸியாக இருக்கும். இங்கு கிரீன் கலரில் காட்டப்பட்டுள்ளவை நவுன் சர்விக்ஸஸ்க்கு உதாரணமாக. முதலாவது ER எனும் ஒரு சர்விக்ஸ் எவ்வாறு நவுனாக மாறுகின்றது என்பதை பாருங்கள். டீச் என்பது இங்கு ஒரு வினைச்சொல். ER சேர்ந்து எவ்வாறு நவுனாக மாறியிருக்கின்றது என்பதை பாருங்கள். டீச்சர் என மாறியிருக்கின்றது. ஓகே, இங்கு ERஇல் முடிகின்ற அனைத்து சொற்களுமே நவுனாகத்தான் இருக்க வேண்டும் என அர்த்தமில்லை. நவுனாக இருப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது OR, ஆக்ட், வேர்ப், ஆக்டர். OR சேர்ந்து ஒரு நவுனாக மாறியுள்ளது. அதே போன்று தேர்ட் ஒன் WE, அட்ரஸ் என்பது ஒரு நவுன், முகவரி என்று சொல்லலாம். அதே போன்று அந்த அட்ரஸிலிருந்து நாங்கள் WE சேர்த்து புது வேர்டை உருவாக்கி திரும்பவும் ஒரு நவுனை உருவாக்கி உள்ளோம். இது அட்ரஸி என வந்துள்ளது. இதன் அர்த்தம் முகவரியை சேர்ந்தவர் எனும் அர்த்தத்தில் வருகின்றது. ஒரு நபரை குறைக்கின்ற நவுனாக இருக்கின்றது. ஃபோர்த் ஒன் TION, ஷன். எஜுகேட் ஒரு வேர்ப், எஜுகேஷன். இந்த TION சேர்ந்து ஒரு நவுனாக மாறியுள்ளது. ஃபிஃப்த் ஒன் SION, ஷன். அட்மிட், அட்மிஷன் என நவுனாக மாறியுள்ளது. அடுத்து IST, பியானோ ஒரு நவுன், ஒரு இசைக்கருவியை குறிக்கின்றது. அதே போன்று பியானிஸ்ட், பியானோவை வாசிப்பவரை குறிக்கின்றது. இங்கே நபரை குறிக்கின்ற இன்னும் ஒரு நவுனாக இந்த IST ஒரு வேர்டை உருவாக்கியுள்ளது. ISM, டூர் ஒரு நவுன், சுற்றுலா என்று சொல்லலாம். அது ISM சேர்ந்து டூரிசம் என மாறியுள்ளது. இது சுற்றுலாத்துறை என்ற அர்த்தத்தில் வருகின்றது. அடுத்து NESS, அது எவ்வாறு ஒரு நவுனை உருவாக்குகின்றது என்பதை பார்க்கலாம். ஹாப்பி என்பது ஒரு அட்ஜெக்டிவ், ஹாப்பினஸ் ஒரு நவுனாக மாறியுள்ளது. அடுத்து MENT, இது எவ்வாறு ஒரு நவுனை உருவாக்குகின்றது என்பதை பார்க்கலாம். டெவலப் ஒரு வேர்ப், அது டெவலப்மெண்ட் நவுனை நமக்கு தந்துள்ளது. ITY, ஃப்ளெக்சிபிள் ஒரு அட்ஜெக்டிவ், நெகிழ்வான என அர்த்தத்தில் இது வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு நவுனுக்குரிய அர்த்தத்தை இது தருகின்றது. லாஸ்ட் ஒன் HOOD, ஹூட் என நாம் சொல்லலாம். சைல்ட் ஒரு நவுன், மீண்டும் ஒரு சைல்ட்ஹுட் என ஒரு நவுனை தோற்றுவித்திருக்கின்றது. சைல்ட் என்பது குழந்தை, சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் என நாம் கூறலாம். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது நவுன் சஃபிக்ஸஸ்க்கான உதாரணங்களை தவிர அதே போல இந்த சஃபிக்ஸஸ் பொதுவாக ஒரு நவுனை உருவாக்கலாம். கட்டாயமாக நவுனை மாத்திரம்தான் உருவாக்கம் என்று கருதக்கூடாது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸஸ். இங்கு காட்டப்பட்டிருக்கும் 5 வகையான சஃபிக்ஸஸ் அட்ஜெக்டிவ் வேர்ட் ஃபார்மை உருவாக்க பயன்படலாம். முதலாவது ABLE, able. ட்ரிங்க் என்பது ஒரு வேர்ப், அதிலிருந்து ட்ரிங்கபிள் குடிக்கக்கூடிய எனும் அர்த்தத்தில் இங்கு அட்ஜெக்டிவாக மாறியுள்ளது. IVE, ஆக்ட் ஒரு வேர்ப், ஆக்டிவ் ஒரு அட்ஜெக்டிவாக
இந்த ஐவி எனும் சஃபிக்ஸஸ் புது வேர்ட் ஃபார்மை நமக்கு அட்ஜெக்டிவாக உருவாக்கியுள்ளது. தேர்ட் ஒன் ஓயூஎஸ், கரேஜ். துணிவு எனும் ஒரு நவுன் வேர்ட் ஃபார்மாக இது இருக்கின்றது. இங்கு ஓயூஎஸ் சேர்க்கும்போது கரேஜஸ் அட்ஜெக்டிவாக மாறியுள்ளது, அதாவது துணிவான எனும் அர்த்தத்தை இது நமக்கு தருகின்றது. ஃபோர்த் ஒன் ஃபுல், எஃப்யூஎல், ஃபுல். யூஸ் வேர்பாக இருக்கும்போது நாங்கள் ஃபுல் எனும் சஃபிக்ஸை சேர்க்கும்போது யூஸ்ஃபுல் என அட்ஜெக்டிவாக மாறியுள்ளது, அதாவது பயனுள்ள அல்லது பயன் நிறைந்த எனும் அர்த்தத்தை இது நமக்கு தருகின்றது. லாஸ்ட் ஒன் லெஸ், எல்இஎஸ், ஹெல்ப். ஒரு வேர்பாக இருக்கும் ஹெல்ப்பை லெஸ் எனும் சஃபிக்ஸ் சேர்ந்து ஹெல்ப்லெஸ் எனும் ஒரு புது அட்ஜெக்டிவ் ஃபார்மை உருவாக்கியுள்ளது. ஹெல்ப்லெஸ் என்பது உதவியற்ற எனும் ஒரு கருத்தை நமக்கு தருகின்றது. இங்கு கூட தரப்பட்டுள்ள சஃபிக்ஸஸ் மாத்திரம்தான் அட்ஜெக்டிவை உருவாக்கும் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதைவிட மேலதிகமான சஃபிக்ஸஸும் அட்ஜெக்டிவை உருவாக்கலாம். நாம் அதை நமது குவெஸ்டனில் வரும்போது பார்க்கலாம். இனி நாம் வேர்ப் சஃபிக்ஸஸை பார்க்கலாம். வேர்ப் சஃபிக்ஸஸாக நாம் 2 சஃபிக்ஸஸை தான் இங்கு சேர்த்துள்ளோம். இதைவிட கூடுதலான வேர்ப் சஃபிக்ஸஸ் இருக்கலாம். முதலாவது ஐஎஸ்சி அல்லது ஐசட்இ. இவை ஒரு வேர்வை உருவாக்கும் சஃபிக்ஸஸ் ஆகும். மாடர்ன் என்பது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்ட் கிளாஸ். இது நவீனமான எனும் கருத்தை தருகின்றது. இந்த வேர்டுடன் ஐஎஸ்சி அல்லது ஐசட்இ சேர்ந்து மாடர்னைஸ் எனும் வேர்வை உருவாக்கியுள்ளது. இதன் அர்த்தம் நவீனப்படுத்து எனும் அடிப்படையில் வரும். லாஸ்ட் ஒன் ஐஎஃப்ஒய், பியூட்டி என்பது ஒரு நவுன், அழகு என்ற கருத்தை நமக்கு தருகின்றது. இந்த பியூட்டி எனும் நவுனோடு ஐஎஃப்ஒயை சேர்க்கும்போது பியூட்டிஃபை எனும் ஒரு புது வேர்ப் ஃபார்ம் உருவாகியுள்ளது. இதன் அர்த்தம் அழகுபடுத்து எனும் கருத்தை தருகின்றது. வேர்ப் சஃபிக்ஸஸ் கூட இவை மாத்திரமல்ல, இவற்றை விட கூடுதலான வேர்ப் சஃபிக்ஸஸ் இருக்கின்றன. நாம் அவற்றை கேள்வியில் வரும்போது பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் சஃபிக்ஸஸ் லெட்டர்ஸ். சஃபிக்ஸஸை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். எந்த சஃபிக்ஸஸ் எந்த வேர்ட் கிளாஸை நமக்கு தருகின்றன என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருந்தால் நமக்கு வருகின்ற கேள்வியை நாம் அப்ரோச் பண்ணுவது மிகவும் ஈஸியாக இருக்கும். இவ்வாறு நாம் ஒரே பார்வையில் இவற்றை பார்க்கும்போது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் கேள்வியை நாம் அவற்றை பார்க்கும்போது அதனுடைய இலகுத்தன்மை நமக்கு விளங்கும். Okay students, finding the correct form of the words எனும் வீடியோ சீரிஸில் இது முதலாவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நீங்கள் கருதினா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸின் அடுத்த வீடியோவோடு சந்திக்கலாம். டேக் கேர்.